எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு தையல் கிளாஸில் உள்ள கதையை மிக சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் எடுக்கப்பட்டுள்ள இந்த கார்ட்டூன் வீடியோவை கண்டு மகிழுங்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம்ம இந்திய ஜனங்களுக்கு, அதாவது கிராமத்து ஜனங்களுக்கு இலவசமாக தையல் தைக்க சொல்லி கொடுக்க வெளியில் இருந்து அரசாங்கம் நமக்கு ஆட்களை அனுப்பி தையல் கிளாஸ் ஆரம்பிச்சு இருக்காங்களாம். தையல் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குடி. நாளைக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லி நான் கிளாஸுக்கு போய் தையல் கற்றுக்கலான்னு எனக்கு ஆசை வந்துடுச்சுடி. நீ வரியாடி? சுக்கி, முதல்ல நீ போடி. அங்கே போய் சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது என்கிறத பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு. நான் என் மாமியார்கிட்ட கேட்டு தாண்டி இந்த வேலைக்கு நான் வரணும். நீ நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுடி. எங்க நம்ம ஊரில் தையல் இலவசமாக சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாங்களாங்க. நான் போய் அவங்களுக்கிட்ட தையலை கற்றுக்குறேங்க. நம்மளுக்கு புடவை ஓரம் அடிக்கிறது, உங்களுக்கு கைலி ஓரம் அடிக்கிறது, நம்ம பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு தைக்கிறது எல்லாமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேனாக்கா நம்ம வீட்டுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தாங்க நான் சொல்கிறேன். நான் போயிட்டு வரேங்க. எனக்கு உத்தரவு நீங்கள் கொடுங்கங்க. நீ தையலுக்கும் போக வேண்டாம், ஒன்றுத்துக்கும் போக வேண்டாம். முதல்ல குடும்பத்தை கவனி, பிள்ளைங்களை கவனி. அது போதும். வீட்டிலையே கடை. உனக்கு என்ன தையல் வேண்டி கிடக்கு? தையலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். அப்புறம் நீ போன உன்னை அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமாம், சொல்லிவிட்டேன். பிரித்தி, ரமேஷ், நான் தையல் கிளாஸுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் தான் நான் போகிறேன். அப்பா வயல்லேருந்து எப்போயாவது வந்து அம்மா எங்கன்னு கேட்டால் அர்த்த தெருவு அத்தை கூட டவுனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க. என்ன? நான் உங்களுக்கு வரும்போது தின்பண்டம் வாங்கிக்கிட்டு வரேன். அம்மா, நீங்கள் யாரும்மா? என்னை பார்க்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? அம்மா, எனக்கு தையல் கற்றுக்க ஆசையாக இருக்குமா. அதனால தான் நீங்கள் இங்கே தையல் கிளாஸ் வச்சு நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். உங்களை பார்த்துட்டு அதோட விவரம் என்னங்கிறத கேட்டுட்டு போகலான்னு வந்தோம்மா. அம்மா, நீங்கள் சொன்னது போலவே உங்களுக்கு நான் துணி, நூலுகண்டு, ஊசி, டேப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டேம்மா. நாளைக்கே எனக்கு பாடத்தை ஆரம்பிச்சிடுங்கம்மா. மணிக்கம், உன் மனைவி சொக்கம்மா எங்க? நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து நான் தையல் துணிட்டு இருக்கிறேன், எனக்கு நீ வந்து துணி தைச்சி தரேன், துணி ஏதாவது இருந்தால் கொடுக்கான்னுட்டு சொன்னா. அவள் எங்கே? தையல் கிளாஸுக்கு போகிறாளாம்னு. சரி, நான் வாங்கின ஓஎவி புடவை இருக்குது, அதுலேயாவது 2 பாவாடை தைக்கலான்னுட்டு தான் அவளை பார்க்க வந்தேன். நாளைக்கு அவளை எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லு. ஏம்மா, இங்கே உங்ககிட்ட தான் வந்து என் பொஞ்சாதி சொக்கா வந்து தைக்க கற்றுக்கிறாளா? அவளை வர சொல்லுமா. சீக்கிரம் போய் வர சொல்லு போ. 2 நாளாக மாடு பட்டினியாக கிடக்கு. பருத்தி கொட்டை அரைக்காமல், மாட்டுக்கு புல்லும் அரைக்காமல் இங்கே வந்தால் குந்தி இருக்கிற. நீ தையல் தைச்சி கிழிக்கிறதெல்லாம் போதும், வீட்டுக்கு வாடி. உன்னை அங்கே நான் கவனிச்சுக்கிறேன். வீட்டுக்கு வா, உன்னை பார்க்குறேன்டி, பார்க்குறேன்.
என் கோபம் எப்படிப்பட்டதுங்கிறது அங்கே தான் தெரிய போகுது. சுக்கி, நீ தையல் கிளாஸு போனியடி, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை கூட என்னை பார்த்து நீ சொல்லவே இல்லை. என்னடி ஆச்சு? அதை ஏண்டி நீ கேட்குற? தையல் கிளாஸுக்கு வந்து என் வீட்டுக்காரரு ரொம்ப கோபமாக சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்னை போட்டு அடிச்சிட்டாருடி. ஏன் வேலைக்கு அங்கே போனேன் அப்படின்னு. நீயாவது அந்த வேலையை கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லி கொடுடி. பிரேமா, நான் விவரம் புரியாமல் அவள் வேலைக்கு போனதை தடுத்து நிறுத்தினா, நீ கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுத்துட்ட. இப்போ 2 பேரும் ரொம்ப நல்லா தைக்கிறீங்க. ரொம்ப நன்றிம்மா பிரேமா.